시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் சீசன் 5 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்ட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதோட கதை உங்களுக்கு புரியும். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நான் எதோட விட்டுருப்பேன்னா, இங்கே வந்து ஜிமன் தன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உங்களை எல்லாருமே கழுவி பொலிச்சுன்னு ஊற்றுறாங்க. அன்னைக்கு நீங்கள் சரக்கடிச்சு மட்டையாக இருந்திருப்பீங்க. அவர் வந்து உங்களை லைக் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் உண்மையிலேயே அது நடந்திருக்காது. நீங்கள் இதெல்லாம் என்னால் நம்ப முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. பாரு ஹிக்கிமாருக்கு இருக்கும் அப்படிம்பாரு. அதே மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லது. ஒரு வேளை எங்கள் அம்மா இன்றைக்கி நடந்துச்சா என்னன்னு கேட்டாங்கன்னா, நான் இதை காமிச்சு கூட நான் உங்களை ப்ரூஃப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பொண்ணுடா அவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே கீழே போயாச்சு. கீழே போனதுக்கப்புறம் இங்கே உங்கள் அம்மா அப்படியே பிடிச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு டப்பக்குன்னு உங்களை பிடிச்சிட்டாங்க. என்னடி ஓயன், எல்லாம் நல்லது விதமாக தானே நடந்துச்சு. நடந்துச்சு நம்மளேனா பாருமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டெடக்குன்னு காட்டுறீங்க அந்த ஹிக்கியை. சரி இதெல்லாம் என்கிட்ட காட்டிகிட்டு இருப்பியா மாடு. நீ நம்ப மாட்டல்ல, அதனால தான் காட்டினேன். சரி சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சந்தோஷமாக தான் இருக்கேன், போதும்ல போமா நீ மோல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மன் இப்போ தான் குளிச்சுட்டே இருக்கார். ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்து ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தா யாரோ ஒருத்தவங்க பின்னாடியிலேருந்து உங்களை கண்ணை பொத்திருக்காங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம கண்ணில் அவங்க கை இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கையை தொட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அது யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி சொல்லிகிட்ருப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேரோட பர்சன் சொல்லும் போது ஆனால் டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது ஒரு பையனோட பேர். அதாவது உங்கள் கசின் தான் அவனுமே. ஸோ நீங்கள் இது விஷால் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் கண்டுபிடிச்சிட்டவன் பையன் பரவாயில்லையே அப்படிங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே பின்னாடி இருக்கிற அந்த விமலை அந்த சோஃபா அப்படியே நின்றுக்கிட்டே அப்படியே அவரை டக்குன்னு ஹக் பண்ணியிருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே அந்த ஹக்கிங்கில் அவங்கள அப்படியே தூக்கியிருப்பார். ஸோ தூக்கி அப்படியே கீழே வைக்கிறாரு. நீங்கள் அப்பயுமே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. இங்கே அந்த மனுஷன் லைட்டாக கொஞ்சம் ஹைட்டு தான் போல். இதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடாத ஜிம்மின் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. கண்ணை பொத்துலேருந்தே ஆரம்பித்து பார்த்துட்டு இருப்பார். அந்த மனுஷன் தூக்கி கீழே வச்சது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இந்த சனி அதுக்கு இங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எப்படா வந்த போ, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சாரிடி டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனுக்கு காண்டாகுது. ஆமாப்படா. எங்கேயாவது என் கல்யாணத்துக்கு வந்தியா? ஆமாம், நீ பண்ணது கல்யாணமாடி? உனக்காவது தெரியுது நான் பண்ணது கல்யாணமானு. அப்படியே ஜிம்மனுக்கு அது எரியுது கேட்குறச்ச. அது கல்யாணம்ல தான், அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு வந்திருக்கணும்ல நீனு. ஆமாம், நீயே சொல்லிட்டல இது கல்யாணமே இல்லைன்னு, அதனால தான் நானுமே வரல. அது இருக்கட்டும், நீ நீ அதெல்லாம் இல்லை, நீ ஏன் வரல முதல்ல அதை சொல்லு. ஃப்ளைட்டில் டிக்கெட் இல்லடி, இல்லைனா வந்திருக்க மாட்டேனா? அதுவும் கல்யாணத்தை போய் நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழகாக பவுட் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்காரு. போடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் உனக்காக நான் வந்துட்டேனே நான் அப்படிங்கிறாரு. இங்கே ஜிம்மன் அப்படி காண்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக டங்குன்னு இறங்கிட்டுருக்காரு. ஸோ இந்த விஷால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவோட இன்னொன்று அண்ணனோட பிள்ளை, அதுதான் ஓகேவா? ஸோ இவருக்குமே ஒரு வயசு முன்ன பின்ன உங்களுக்கும் அவருக்கும். உங்களுக்கு இவர் மேலே தான் க்ரஷ்ஷு. அதனால தான் உங்களுக்கு ஜிம்மினை கல்யாணம் பண்ணி அதாவது ஜிம்மினை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் அதனால தான் அவர்கிட்ட ஒட்டவும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அந்த விஷாலுக்கு ஆக்சுவலாக விஷாலுக்குமே உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அவர் வெளிநாட்டில் படிச்சுட்ருக்காரு. ஒர்க்குமே சைமல்டேனியஸாக பண்ணியிருப்பார். ஆனால்
இங்கே வந்து திடுன்னு கல்யாணம் பண்ணதால் அவருக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் இல்லாமல் கல்யாணத்துக்கு வர முடியாமல் 2 நாள் கழிச்சு இப்போ வந்திருக்காரு அவர். இப்போது ஜிம்மன் இறங்கி வந்துட்டார். நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. வந்துட்டான்டா அவன். சரி சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது அந்த விஷால் பக்கத்தில் தான் நீங்களும் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் வைக்காத, நல்லா நல்லா சாங் போடுடி, முதல்ல ரிமோட்டை கொடு வயன். பார்த்துட்ருக்கேன்டா டிவியை, நீ போய் வேறு ஏதாவது டிவியை போய் பார்ப்போம், ரிமோட்டை கொடுன்னு சொன்ன வயன், பிடிச்சி தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு அவர் கையில் வைக்கிறீங்க. அவர் உட்காந்து நியூஸை உட்காந்து பார்த்துட்ருக்காரு. குத்து கொலை அந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. வா 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 விஷால், நம்ம போயிட்டு ஹாலில் உட்காந்துட்டு வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம். வா உள்ளே வா, அம்மாங்களுக்கெல்லாம் வா. நீ தெரியுமா? தெரியும், நான் தான் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு கொஞ்சம் லேட்டாக வந்தேன் நான் உனக்காக. ஐயோ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. அப்படியேங்க எரிஞ்ச மாதிரியே ஜிம்மன் பார்த்துட்ருக்காரு. இந்த களிஷடை எப்போ போய் தொலையும் தெரியலையே. பையன் அப்படி பார்க்குறத பாரு, மட்டும் அப்படி தின்ற மாதிரி பார்க்குறா பாரு. ச்சே, எப்படி தான் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் மட்டமான டேஸ்ட்டாக போதும் போ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜிம்மின் காண்டாயிட்ருக்காரு. இங்கே பாரு ஒயன், இங்கே பாரு நான் வெளிநாட்டில் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபோட்டோஸில் அப்படியே காட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் க்ளோஸராக போய் அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்காத அப்படி சொல்லி டக்குன்னு வேறு ஒரு ஃபோட்டோவுக்கு மாற்றிட்டாரு. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா அவர் கையிலேருந்து பிடுங்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த மனுஷனுமே பார்த்திங்கன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பிடுங்க ட்ரை பண்ணுறாரு. லைக் பார்த்திங்கன்னா அவரோட 2 ஹேண்டுமே உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ 2 பேருமே அப்படியே அடிச்சுக்கிறீங்க. குடுடான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குற ஜிம்மினுக்கு எரிச்சலாக வருது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி முடியல அந்த மனுஷனால். இங்கே நீங்கள் ஒரு வழியாக பார்த்துட்ருக்கீங்க. என்னடா அது, ஒழுங்காகவே ஃபோட்டோவில் ரொம்ப மட்டமாக எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் மட்டமாக எடுத்திருக்கேன். முடிஞ்ச பாரு எப்படி சொல்கிறா பாரு, சொல்லு நல்லா வலியுது, இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படி காண்டாயிட்ருக்காரு. வயனு சிவா போகலாம். எங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு 1 minute என் பொண்டாட்டியை நான் அழைச்சிட்டு போகிறேன். ஓகே ஜிம்மன், தெரியுதுல்லடா அப்புறம் இது கூட இப்படி அலைஞ்சிக்கிட்ருக்க, அவன் பொண்ணே இல்லாத மாதிரி. இது என் பொண்டாட்டி மயிறு, தள்ளி போங்கடா மயிருங்களா அப்படின்னு அந்த மனுஷன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துருப்பேன். எங்கே தான் அழைச்சிட்டு போகிற, எனக்கு பசிக்குது, சாப்பிடு பரிமாறு எனக்கு. இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களே. என் பொண்டாட்டி நீ தான், நான் மற்றவங்கள கேட்டுட்ருக்க முடியாது. எனக்கு ஓ மேலே தான் உரிமை இருக்குது, நான் ஒன்றை தான் கேட்க முடியும். போய் பரிமாறி போ. ஒழியிற. விஷால் நீ சாப்பிட்டியா? இல்லை நீ வா, நானும் உனக்கு சேர்த்து பரிமாறுறேன். அவன் அப்புறம் சாப்பிட்டுப்பா, நீ எனக்கு போடு, எனக்கு டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ் போகணும். ஆமாண்டா நீயும் நானும் லேட்டராக சாப்பிட்டுக்கலாம், முதல்ல இவனை கிளப்பி விட்டுற சரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ முடியலே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் காண்டாகிறாரு. என்ன உனக்கு முடியல, என்ன முடியல? ஹலோ, எங்களோட பாண்டிங் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன பாண்டிங் நாங்கள். ஆமாம் ப்ரோ, எங்களோட பாண்டிங் அப்படிங்கிறாரு. நீ வாயை மூடுறியா? இப்போது அவள் என் ஒய்ஃப். நீங்கள் என்ன தான் சின்ன வயசில் கிச்சு கொஞ்சம் இருந்தாலும் இப்போ அவள் என் பொண்டாட்டி. கொஞ்சம் என்கிட்ட இருந்து தள்ளியேறு. இந்த பார், உன்னதாண்டா வந்தோமா, சாப்பிட்டோமா, கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோமா, ஊட்ட பார்த்து கிளம்புனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் வாழ்க்கையில் போய் ஏதாவது நோண்டி சில்மிஷம் பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னோடது ஒன்று என்கிட்ட இருக்கு தெரியும்ல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த இடத்துட்டு கிளம்புறாரு. இங்கே அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட கேட்டுக்கோ, நீங்கள் தான் சின்ன வயசில் இந்த பாண்டிங்கில் இருக்கீங்களே, அவன்கிட்டே போய் கேள்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே டென்ஷனில் சாப்பிடாமே அப்படியே பாதியிலே எஞ்சி போயிருப்பார். நீங்கள் டேய் விஷால் ஒழுங்கா சொல்லிடு, அவன் ஏதோ வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்கிறத பார்த்தா மறைக்கிற மாதிரி இருக்குது, முதல்ல சொல்லு, என்ன விஷால் அது
அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் எதோ சொல்லி தப்பிச்சிட்டான். இவன் வேற போகிற போக்கில் வேற மாட்டி விட்டு போகிறான் பாரு, மாடு மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினா அவர் நினச்சி திட்டிக்கிட்டே இருக்காரு இந்த மனசுக்குள்ளே. இப்போ ஒரு வழியாக நீங்கள் கேட்டு கேட்டு கடுப்பாகி சரி பொய்த்தலை இது விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு இப்போ நீங்கள் விஷால் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களுக்குலாம் ஃபீட்லாம் பண்ணுறாரு. இங்கே வந்து ஜிம்மின் வந்து ஒழுங்காக சாப்பிட்ல, அவர் டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே வந்து டீயுமே வந்திருக்காது. கடுப்பில் அப்படியே எழுந்திரிச்சு என்ன தான் கிச்சனில் பண்ணுறாங்க, ஒரு டீயும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாங்களா பாரு. அவங்க மட்டும் அவங்கவுங்க வேலையை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அம்மா டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிறாரு. டீ போட்டேன்டா இன்னும் 2 மினிட்ஸ்ரா, போம்மா நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகி போகிறேன். முடிஞ்சிச்சுரா எந்திரடா ஜிம்னு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே அந்த டீயை கையில் வச்சுட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்க, சாப்பிட்றாளான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா மூக்க பிடிக்கா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி இங்கே விஷால் உங்களுக்கு ஃபீட்லாம் பண்ணுறாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது அவருக்கு. ஐயோ என் ப்ரெஸ்ஸு தான் போக மாட்டேனே, நான் எப்படி நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போகிறது. அவள் வேற ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறா. ஐயோ முடியலையே என்னால், எந்த இதை தாங்கன்னு தெரில. இதில் எங்கள் அம்மா வேற என்னை சோதிக்குது. அம்மா அவன் எப்போ தாம்மா போவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்னு கேட்குறாரு. இப்போ தான்டா புள்ள வந்தான், அதுக்குள்ளே எப்போ போவான்னு கேட்குறான். அம்மா எனக்கு என் வாழ்க்கை போயிடுமான்னு தோணுதும்மா. ஏன்டா அப்படி சொல்கிற? அங்கே பாருமா வையன் எனக்கு ஊட்டி விட்டு நீ பார்த்தியா கல்யாணத்துக்கு அப்புறம்? அங்கே பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் அவருக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அது அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி தான்டா இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சி உனக்கு அந்த பாசமயிரை பார்த்தா உனக்கு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கு. எனக்கு கன்றாவியாக இருக்குது. எனக்கு தெரியாது அவன் எப்போ முதல்ல சீக்கிரமாக இல்லைன்னா நானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவனை வெளில அனுப்பி விட்டுறேன். கம்யூனிட்டி வந்த இடத்துக்கு விட்டு அப்படியே ஒழிஞ்சு போட்டான் அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்லிட்டுருக்காரு. ஓ பொண்டாட்டியை சந்தேகப்படுறியா ஜிம்மனு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சந்தேகம்லாம் இல்லைம்மா, லைட்டாக டவுட்டு. அவளுமே ஜிங்கு ஜாங்கிறா. என்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறாள், இல்லை நிஜமாகவே அவளுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியலம்மா. முடியல. ஒன்றா இருந்தீங்களா இல்லையாடா? ஆத்திரத்தை கலப்பாதம்மா போமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெட்டப் ஆகி அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதுலேயே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு புள்ள சந்தோஷமாக இல்லைன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இங்கே உங்கள் அம்மா கிட்ட வத்தி வச்சுட்டாங்க. இதே மாதிரி வயன் வந்து பிள்ளைய ஒன்று சேர விட மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கே உங்கள் அம்மா அவ்வளோதான் ஜிங்கு 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 ஜிங்குன்னு குதிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு நாள் கூட வெளிப்படுத்தவே இல்லை. எப்பயுமே போனதெல்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்களா உங்களை, ஒழுங்கு மரியாதை ஈரு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. இன்றைக்கி சைலண்ட்டாக உங்களை எல்லாருமே போட்டு தள்ளான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பாரு, இது உன் பால், இது அவரோட பால், உன் பாலை நீ மறக்காமல் குடிச்சிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதோ ஒரு போதை மாத்திரை போட்டிருக்காங்க போல். ஸோ மயக்கடிச்சாவது நீங்கள் உழுந்து சாவுங்க, அப்போயாவது ஜிம்மினால இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இவங்க. இங்கே நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏந்தா குடிச்சு ஒழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அவருக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை இதை தான் குடிக்கணும் அதெல்லாம் குடிக்கணும்னு. அந்த மனுஷன் மட்டும் குடிச்சிருப்பார். அவரே குடித்தது உங்களோட பால் குடிச்சிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஜிம்மனோட பாலை குடிச்சிட்டு நீங்கள் நல்லா செம்மையாக மட்டை ஆகிட்டீங்க. நார்மலாக தூக்கம் ஓகேவா. இங்கே ஜிம்மனுக்கு மட்டும் முடியவே இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னத்தை கலந்து ஒழிஞ்சான்னு தெரிலையே, எனக்கு ஏன் இப்படி வேகுதுன்னு தெரிலையே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஒயன் ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பிடுறாரு. மயிறு மூட்டுப்பட மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன் எழுந்திரின்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காண்டல் அப்படியே எழுந்திரிச்சிட்டு மூட்டுப்படுன்னு சொன்ன படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதோடு வச்சு அடிச்சிட்டிங்க. நீங்கள் பெட்டிலே அடிச்சிட்டிங்க. அந்த மனுஷன் முதக்குன்னு அப்படியே பெட்டில் போய் படுத்துட்டு வந்துருப்பாரு. மூடிட்டு படு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி கலந்த இந்த பால் மயிரில் ஏதோ பண்ணுதுடி, எனக்கு தலைலாம் சுற்றுதுடி. விஷத்தை தான் கலந்தேன்.
என்னோட இதுக்கு பிரச்சனையாக இருக்குல்ல, அதனால தான் உன்னை போட்டு தள்ளிட்டு அப்படியே ஜாலியாக விஷாலோட இருந்துடலான் இருக்கேன். சி மொட்டைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க அவரை. ஏதோ கொடுத்துட்டா எனக்கு, வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறேன், அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏந்திரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஏந்திரிக்க அந்த ஜிம்முன்னு அப்படியே காலை வைக்கிறாரு பாருங்கள். நீங்கள் அப்படியே காலை அப்படியே நீட்டிருப்பீங்க வேணுக்குனே. அந்த மனுஷன் அப்படியே தடி கடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. போய் சொல்லு ஏந்திரி, போய் சொல்லு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்துச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்து ஒழுங்கா படு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வேணுங்கன்னே பெட்டில் அப்படியே தள்ளி ஓட்டுட்டு அவரோட கையை ரெண்டுத்தையும் அப்படியே தலை மேலே அப்படியே கிளிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, ஜஸ்ட் ஏதோ கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கயிறு வச்சு அப்படி டடன்னு கட்டி இருந்திருப்பீங்க. ஒழுங்கா மூடிட்டு படு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓடுடி ஓடுடி அப்படிங்கிறாரு. ஐயோ இவன் வேறு கத்தி ஒழிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு 4-5 டிஷ்யூ எடுத்து அப்படியே வாயில் வச்சு அப்படியே சுருட்டி வச்சுப்பிட்டீங்க. அவர் ஊ ஊ ஊ ஊ ஊ ஊன்னு கத்துறாரு. நீங்கள் அப்படியே காதுலேயே வாங்காத மாதிரி உங்கள் காதை ரெண்டுத்தையும் அப்படியே பொத்திக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த மனுஷனுக்கு அப்படியே தூக்கம் வந்திருக்கும். அவருமே அப்படியே தூங்கியிருப்பார். சைலண்டாடனா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே திரும்புறீங்க அவரை பார்த்துட்டு. அந்த மனுஷன் தூங்கிட்டாரு. அப்படியே பொறுமையாக கை வந்து ரொம்ப நேரமாக அப்படியே தலைக்கு மேலே அப்படியே கட்டியிருந்தா வலிக்கும் இல்லை, அதனால் அதை பொறுமையாக கழட்டி விட்டுட்டீங்க. கயிறுனா அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த கயிறு அப்படியே டக்குன்னு உங்களுக்கு அப்படியே கட்டி விட்டுருப்பாரு. என்னையே நீ மடக்க பார்க்குறியா அப்படிங்கிறாரு. உன்னை யார் முதல்ல மடக்க ட்ரை பண்ணா? சி முதல்ல எழுந்திரிச்ச வழி கம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன கலந்த பாலில் மசுரு அதே கேட்டுட்டு இருக்காத இளவெடுத்தவனே. சி நான் தான் சொல்கிறேனே என்ன இதுவும் இல்லைன்னு. நான் எதுக்கிட்ட உனக்கு கலக்கணும்னா உனக்கு தூக்க மாத்திரை கலக்க மாட்டேன், பாய்சன் தான் கலப்பேன். செத்து ஒளி ஒரு நாள் தொலைகிறதுக்கு ஒரு அடியாக தொலைஞ்சு போனேனாலாவது நான் ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் எனக்கு கொல்றதுக்கு பிளான் பண்ணுறியா? இல்லடி, ஆனால் நான் பிளான் பண்ண போகிறது வேறு. என்ன நீ பிளான் பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை ப்ரெக்னென்ட் ஆகிறது தான் என் பிளானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அப்படியே உங்களோட சாரியை வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ பாரு ஜிம்முனே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்னால் முடியாது. அந்த கம்யூனிட்டி வர நான் என் வீட்டில் வந்து உட்காந்து ஒழிஞ்சிருக்கான். என்னால் உட்காந்துட்டு காவை காத்துட்ருக்கும் போது ஐயோ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ஸ்ட்ராங்காக ஒன்று தான் லான்ச் பண்ணால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். என் பொண்டாட்டியை நான் யாருக்கும் தரதாகவும் கிடையாது. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி தானே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நம்பிக்கை வர மாதிரியாடி நடந்துக்கிட்டே இன்றைக்கி காலையிலலாம் வெறுப்பேற்றுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன மயத்துக்கு பேசுகிற? வாயை உடச்சிரும், வாய மூடு அப்படிங்கிறாரு. ஜிமனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, மலைக்கு எழுந்துரு ஜிமனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷனால் ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ண முடியல, லைக் பிளர்ரியாக அவருக்கு தெரியுது. அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி தலை அப்படியே சுற்றுது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெடுக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த ரூமை விட்டு கிளம்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் எழுந்திருக்கிறவங்க அப்படி தப்புன்னு உங்கள் புடவை அப்படியே அவுந்து விழுந்திருக்கும். இது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கையில் அப்படியே தூக்கிக்கிட்டு குடுன்னு ஓடுறீங்க பாருங்கள். அந்த மனுஷன் டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணியிருந்திருப்பார். உங்களுக்கு ஃபுல் இருட்டாக இருக்குது, எங்கே இருக்கோன்னு கூட தெரியல. எங்கே கதவு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சத்தமே போடாமல் அப்படியே இந்த சாரியை ஒரு கையில் அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிட்டு இன்னொன்று ஒரு கையில் அப்படியே வாய் அப்படியே பொத்திட்டுருக்கீங்க, ஏதோ பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஜிம்மன் பொண்டாட்டி எங்கடே இருக்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதடி, கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆயிடுச்சு தண்டமாக. எவ்வளோ நாள் தாண்டி இன்னும் அப்படியே இருக்காது, எனக்கு வலிக்குதுடி எனக்குலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியா காஜு மயிரை வேற எங்கேயாவது காட்டி ஒரு எதுக்கு ஏன் மயிரில் உயிரை வாங்கிது ஒழிகிற கம்யூனிட்டி சைத்தா போய்த்தலடா அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி அலசுறாரு அந்த மனுஷன். உங்களுக்கு பக்குன்னு இருக்கு, எந்த சைடு வரான்னு தெரில, எங்கே எதை பிடிச்சி விடுவாங்கன்னு தெரிலையா, பயமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு இடத்துக்கு அப்படியே போகிறீங்க பாருங்கள். லைக் பேக்வேர்ட் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஒரு கதவுக்குள்ளே அப்படியே தொடக்குன்னு உள்ளே போயிட்ட மாதிரி இருக்குது. அந்த மனுஷன் நீங்கள் ஏதோ கதவுக்குள்ளே உள்ளே போன மாதிரி இருக்குது.
ஒரு வேளை வெளியில் போயிட்டாளா என்ன, எந்த சைடுல சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லைட்டை போட்டுறாரு. பார்த்தா அது பாத்ரூம். என் தங்கம் பாத்ரூம்குள்ளே மாட்டிக்கிச்சா. சரி ஓகே, நம்ம ரொமான்ஸ் பாத்ரூமில் இருக்குங்கும் போது யாரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பொறுமையாக லைட்டு இப்போ போட்டார் ஃபுல்லாக. நீங்கள் பாத்ரூம்லேயே அப்படியே வாயை பூத்திட்ருக்கீங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம பாத்ரூமில் லைட்டு போட்டால் தானே நம்ம உள்ளே போவோம். லைட் ஆஃபில் தான் இருக்குது நார்மலாக. இப்போது நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. டொப் டொப் டொப்புன்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் வாட்டர் ட்ராப்லெட் வந்து சொட்டிகிட்ருக்கு. நான் நான் பாத்ரூம்லையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த டைல்ஸ் அப்படியே தொட்டு இப்படி பார்க்குறீங்க. ஏதோ ஒரு மாதிரி பிடிப்பு மாதிரி இருக்குது. இது 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 ஷவருக்கானது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தடவிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது எப்படின்னா பெட்ரூமில் லைட் எரியுது. இப்போ அவர் கதை ஓப்பன் பண்ணார்னா கண்டிப்பாக சின்ன ஒரு கேப் வரும்ல, அந்த கேப் வழியாக லைட்டு தெரிஞ்சிரும்ல. லைட் அப்படியே தெரியுது பாருங்கள். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டப்புன்னு அந்த மனுஷன் லைட்டை போட்டார். செல்லாம் மாட்டிக்கிட்டியா, நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. ஏய் எதுக்கு இப்போ நீ இப்படி பயப்படுற? நான் உன்னை சாவடிக்க போகிறேன்னா இல்லை ரேப் பண்ண போகிறேன்னா? உன் புருஷன்டினா உனக்கெல்லாம் பார்த்து பக்குவமாக பண்ணுறேன். ஓகே, இதை பாரு, உன்னோட காஜை ஏன்ட்ட காட்டாத, ஒழுங்க கிளம்பிடு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அவர்கிட்ட. என்னால் முடியல, நான் திருப்பி கேட்குறேன், என்ன கலந்த? நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன வேணாலும் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ணவே முடியல. என்ன கலந்த? உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பாலை நீ கூடி அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அம்மா ஏதாவது பண்ணியிருந்துருப்பாங்களா என்ன? இவனும் நார்மலாக இல்லை, கரெக்டாக தானே குடித்தான் அவன் டம்ளரில். ஆமாம் ஆமாம், எனக்கு ஃபார்வர்டில் இருக்கும்போது இப்படி காமிச்சாங்க. அப்போ என் தாய்க்குள்ள ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு, இதை பாரு, சரி ஓகே சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிக்கிறீங்க. ஜிம்மினால் முடியல, அப்படியே பொதுன்னு மனசு கீழே விழுற. சரி ஓகே ஓகே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பிடிச்சிட்டு அந்த மனுஷனுக்கு கடன்னு ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜில்லுன்னு தண்ணி வருது. அவர் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திருக்கிறாரு. படு, ஒரு நிமிஷம் படு படு படு, ஒன்றும் இல்லை, நீ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான், கூல் ஆகிட்டானா சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த பாத் டப்லேயே போட்டு அப்படியே உட்கார வச்சுட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படி கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டே இருக்காரு. நாளைக்கு உனக்கு இருக்குமா அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணு சொருவுது. டப்புன்னு பார்த்தா இங்கே ஜிம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்டப்பில் உட்காந்துக்கிட்டே அப்படியே உங்கள் பின்னாடி ஹெட் இருக்கும்ல, ஸோ அந்த இதை அப்படியே டப்புன்னு பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பார். பொறுக்கி சி, உனக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன் பாரு, கின் அடிக்கணும் அப்படியே போயிருந்துருக்கணும். நான் மட்டும் எனக்கு என்ன மயிராட்டோன்னு, உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுட்டீங்க ஜிம்மினை. என்னால் இன்னமும் முடியலடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல போய அப்படிங்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? ஓ, உன் போதைக்கு நான் ஊருக்காவா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே பொறுமையாக உங்கள் ஹேண்டை பிடிக்குது. கையை தயவு செஞ்சு விட்டுருச்சு மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் அப்படியே டென்ஷனில் பார்த்து கத்திகிட்ருக்கீங்க. அப்படியே அவரோட ஹேண்டை உங்கள் ஹேண்டை அப்படியே பொறுமையாக, நீங்கள் தான் அவரோட ஷர்ட்டை ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருந்துருப்பீங்கள்ல, அப்படியே நெக்கு, செஸ்ட்டு, அப்படியே அந்த செஸ்ட் வரைக்குமே அந்த தண்ணி இருக்கும். அப்படியே இப்போ தண்ணிக்குள்ளே போகுது, அப்படியே இடுப்பு வரைக்கும் போகுது. டக்குன்னு நீங்கள் உங்கள் கையை வெளில இழுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்க்குறீங்க. அப்படியே இடுப்பு தாண்டி அப்படியே அவரோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவரோட கீழே வரைக்குமே போகும். என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. என்ன ஜிம்மன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க அவரை பார்த்துட்டு.
முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. தெரியல. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன போ, நீ போ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிருப்பீங்க. எழுந்திரிச்சிட்டு அந்த டோர் வரைக்குமே போயிருந்துருப்பீங்க. ஆனால் மனசு கேட்கல, ஒரு மாதிரி ஆகுது. ப்ளஸ் நீங்கள் கையை வச்சு சென்ஸ் பண்ணாதாலேயோ என்னமோ உங்களுக்குமே இப்போது வந்து ஒரு தோணல் ஆயிடுச்சு. லைக் வி கேன் டூ, பண்ணலாம், மேக்கப் தானே, பார்த்துக்கலாம், இவ்வளோ ஹாட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஒரு செகண்ட் தான் யோசிச்சிங்க, அடுத்த செகண்டே டப்புன்னு போயிட்டு அப்படியே அந்த பாத் டப்பில் பொறுமையாக இறங்குறீங்க. அவர் ஆனால் அப்படியே உங்களே தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் லஸ்ட்டை ஃபுல்லாகவே அந்த மனுஷனுக்கு அப்படியே உங்கள் லிப்ஸில் அவரோட லிப்ஸில் அப்படியே தள்ளுறீங்க. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரை கிஸ் பண்ணுறீங்க. அந்த மனுஷனுமே உங்களுக்கு ரிட்டன் பேக் கிஸ் பண்ணுறாரு. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே அந்த மனுஷனால் தாங்க முடியலன்னு. அவர் அப்படியே டப்புன்னு உங்களை அப்படியே லே பண்ணியிருப்பார் பாருங்க அந்த வாட்டரில். ஸோ நீங்களுமே அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அங்கங்கங்கே பைட் மார்க்ஸு, ஹிக்கீஸ் அங்கங்கே வைக்கிறாரு. எதுக்கு போனல, எதுக்கு வந்த அப்படிங்கிறாரு. தெரில, எனக்குமே தோணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மனசுக்குள்ளே. டக்குன்னு என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, அப்படியே உங்களோட ஸ்கர்ட்டுக்குள்ளே அப்படியே பொறுமையாக கையை வச்சுட்டு அப்படியே உங்களுக்கும் அவருக்கும் அங்கேயே மேக் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் மார்னிங் ஒரு 4 போல் இருக்கும். அந்த மனுஷனும் நீங்களுமே அந்த பாத் டப்பில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ பொறுமையாக அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ தண்ணியிலே இருக்காளே, எனக்குமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் போடுறாரு. தண்ணியாக இருக்கீங்க 2 பேருமே, சொதன்னு அப்படியே பிளாங்கெட்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கியிருப்பீங்க. இங்கே 2 பேருக்குமே அடுத்த நாள் செம்ம ஃபீவரு. உங்களுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அந்த 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 தண்ணியில், ஜில் தண்ணியில் படுத்ததாலேயே உங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கும். அந்த மனுஷனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். 2 பேருக்குமே அப்படியே நெருப்பாக கொதிக்குது. யாருமே, நீங்களும் எழுந்திருக்கல, அந்த மாதிரி ஜிம்மனாவும் எழுந்திருக்கல. ஏறக்குறைய மணி 11 ஆயிருக்கும். என்ன பிள்ளைங்க, மாத்திரை வேலை பார்த்துருக்கு போல, சரி விடுங்க பசங்க சந்தோஷமாக வந்து நம்மளுக்கு போதும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க இங்கே பெரியவங்கெல்லாம். இங்கே ஒரு 12 மணி இருக்கும். இங்கே உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக ரிங் போய் கட் ஆகுது. ஜிம்மினுக்குமே கால் வரும், அவருக்குமே ஃபுல்லாக ரிங் போய் கட் ஆகுது. ஒரு கட்டத்தில் அப்படியே சும்மா சாதாரணமாக அந்த மனுஷன் சும்மா எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா 6 மிஸ்டு கால்னு இருக்குது. அப்படியே சும்மா ரேண்டமாக கால் பண்ணியிருந்திருப்பாரு. அது பார்த்தா அவங்க ஜிம்மினோட அம்மா. என்னடா பண்ணுற, மணி 12:30 ஆகுது, எப்போ தாண்டா ஏஞ்சி வர்றதுலான்னு நீயும் உன் பொண்டாட்டிக்கு உத்தேசம் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கும் அவளுக்கும் நெருப்பாக கொதிக்குதும்மா அப்படிங்கிறாரு. ஏன்னாச்சும் உடம்பு சரியில்லையா 2 பேருக்கும்? ஆமாம் அப்படிங்கிறாரு. சிஸ்டர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஜிம்மின்னு, ஒயன ட்ரெஸ்ஸு போடுடி, ஒயன் ட்ரெஸ்ஸு போடு, எங்கள் அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டேப் பண்ணுறாரு. அவ்வளோ சுடுது உங்களுக்கு உடம்பு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐயோ எனக்குமே உடம்பு சரியில்லையே, இப்போ என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு உங்களோட செல்ஃப்லேருந்து ஒரு நைட்டி எடுத்து அப்படியே டப்பான்னு போட்டிருப்பாரு. இங்கே போட்டு முடிக்கிறாரு. பார்த்தா நாக் பண்ணுற சத்தம். பொறுமையாக அந்த மனுஷன் அப்படியே எழுந்திருக்கிறாரு. என்னம்மா அப்படிங்கிறாரு. என்னடா இப்படி இருக்க, ஏன்டா உடம்புல சிவன்னு இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. அவருக்கு நெருப்பாக கொதிக்குது. பொதுன்னு கீழே விழுற மாதிரி இருக்காரு. டக்குன்னு அவங்க அம்மா பிடிச்சிருப்பாங்க. அவளுக்குமா? ஆமாம்மா அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க அம்மா அப்படியே வந்து பார்க்குறாங்க வயனை. அப்படியே நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸில் அப்படியே படுத்திருக்கீங்க. அம்மா டாக்டரா சொல்லுமா, அவளுக்கு ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிறாரு. சிஸ்டர் நான் வர சொல்லிவிட்டு அவர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அவங்க 2 பேருமே படுத்து தான் இருக்காங்க. அவங்க அம்மா பக்கத்துலேயே இருந்துட்டு உட்காந்துட்டு அந்த தலையை தேய்ச்சி விட்டுறது, அந்த டெம்பரேச்சர் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ ஒரு வழியாக டாக்டர் வந்திருப்பாங்க. முதல்ல ஜிமினை தான் வந்து முதல்ல என் ஒய்ஃபை பாருங்கள், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு முதல்ல வயனுக்கு பார்க்குறாங்க. 103 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 103 ஏன் டாக்டர்? ஓ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணணும். இவ்வளோ ஃபீவர் இருக்கக்கூடாது. முதல்ல அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். ஜிம்மன் உனக்கும் பார்த்துறேன். இல்லை நீங்கள் முதல்ல அவ்வளோ பாருங்கள், நான் நல்லா இருக்கேன். ஜிம்மன் அப்படியே உனக்கும் பார்க்குறேன். இங்கே அவருக்கு 101. ஜிம்மன் நீயுமே ஹாஸ்பிட்டலில் தான் சேரணும். 100க்கு மேலேயே இருக்கக்கூடாது. முதல்ல 2 பேரும். ஐயோ எனக்கு சரியாக போயிடும், முதல்ல என் ஒய்ஃபை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி என்ன தாண்டா பண்ணீங்க 2 பேருக்குமே 100 டிகிரி வர வரைக்கும்? அப்படி என்ன தாண்டா உங்கள் பிரச்சனை? விடுமா, நான் அப்புறம் வந்துட்டு கேட்குறேன். இப்போ என்னால் பேசக்கூட தெம்பில்லை எனக்கு. முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே படுத்திருக்காரு. இங்கே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறாங்க. கம்மியாகுதா இல்லையா, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மாத்திரை, ட்ரிப்ஸு அது இதுன்னு ஏற்றி எப்படியோ 96 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ பரவாயில்ல, உங்களுக்கு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் ஜிம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்குமே உடம்பு கொஞ்சம் க்யூராக இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. நீ எதுக்கு வந்த ஜிம்மன்? வீட்டில் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இருக்குமில்ல டாக்டர், அவளுக்கு எப்படி இருக்குது உடம்பு? அதுக்குன்னு இப்படியெல்லாம் இருக்காதுடா. அவளுக்கு இப்போ பரவாயில்ல, 96. நீ வா, உனக்கும் நான் செக் பண்ண. நான் நல்லா இருக்கா டாக்டர், நீ வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டு ஜிம்மனை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. இவருக்குமே 96. என்னடா நீ முதல்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். இல்லை டாக்டர், நான் நல்லா இருக்கேன், நான் சரியாக போயிடுவேன். நீ முதல்ல ஜாயின் பண்ணு. இப்போது அப்படியே உங்கள் அதாவது ஜிமினாவோட காதில் அவங்க அம்மா, டே 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோ, நீ அவ கூடவே இருக்கலாம்டா, யூஸ் பண்ணிக்கோ. சரி டாக்டர் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ டாக்டர் அப்படியே உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஜிமினாவை போட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் வந்திருப்பீங்க. அப்படியே கண்ணை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் வைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே பார்த்தா அந்த விஷால் பையன் உங்கள் கையை பிடிச்சிட்டு, பரவாயில்ல பையன், கான்ஷியஸ் வந்துட்டியா? நல்ல வேலை, பயந்துடுறேன் நான், உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. எங்கள் ஜிம்மனுக்கு வந்து அப்படியே கேட்குது. ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க, செவ்வறு கூட கிடையாது, ஒரே ஸ்க்ரீன் தான். ஒரு ஸ்க்ரீன் அப்படியே இழுத்தோம்னா இங்கே ஒயன் தெரிவாங்க, அந்த மாதிரி அவருக்கு கேட்குது பாருங்கள். டப்புன்னு என்ன பண்ணிடுவார்னா, இங்கே இவருக்கு பக்கத்தில் வேறு ஒரு சீட்டில் வந்து இருக்காங்க போல், ஒரு தாத்தா இருக்கார் போல். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கைத்தடி இருக்கும். அவரோடத வெடுக்குன்னு பிடிச்சி அப்படியே ஸ்க்ரீனை லைட்டாக விளக்கி விட்டு பொல்ட்டுன்னு அடிச்சு விருப்பார் ஜிம்மனு. சீன் போட்டு பேசாத, கிளம்பு, என் பொண்டாட்டியை பார்த்துக்கன்னு தெரியும். அப்படியே வந்துடுவான் அப்படியே ட்ரெயினை பிடிச்சிட்டு, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உனக்கு என்னடா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த பார், அவன் என் பொண்டாட்டி, கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் சொல்கிறாரு. கிளம்பி தொலைகிறேன், வயன் டேக் கேர் ஆஃப், மூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. அந்த மனுஷனும் அப்படியே கிளம்பி போயிருப்பார். நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. ஹாஸ்பிட்டலில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ஏன் ஓட முடியலடி, நடிப்பை போடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு எம்பி அவருக்கு அப்படியே தலையில் கை வச்சு இப்படி கண்ணத்தலெல்லாம் கை வச்சு பார்க்குறீங்க. நிஜமாக ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியாதுல்ல, ஏன்னா உங்களுக்கே நெருப்பு மாதிரி கொதிச்சிட்ருக்கு. போய் சொல்கிறியா, உனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா தானே இருக்க? இப்போ தான் ரீடிங் எடுத்து பார்த்துட்டு போனாங்க. சைடில் தெரியுதா, இங்கே கீழே எழுதியிருக்காங்க பாரு, எனக்கு 96 டிகிரி செல்சியஸ், உங்களுக்கும் எனக்கும் ஒரே டிகிரி தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நேற்று என்ன நடந்துச்சு இங்கே சொல்லணுமா என்ன? இல்லை வேணாம், நான் எதுவும் நினப்ப வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. நேற்று எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு.
சொல்லாத நீ இப்போ தானே சொன்ன, ஏன் இப்போ சொல்கிறேன்ட்ட அப்படியே நீங்கள் அப்படியே கத்துறீங்க அவர்கிட்ட. ஏய் நானாவது பரவாயில்ல, உங்கள் அம்மா ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்ததால நான் ஏதோ ஒரு மாதிரி டவுசி ஆகிட்டேன். உனக்கு என்ன, நீ நார்மலாக தானே இருந்த, எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், உன்னால தான் முடியல. தெரிஞ்சுக்கோ அதை முதல்ல. வாயை முடிஞ்ச முதல். ஐயோ ஹாஸ்பிட்டலில் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ நாட்டி அப்படிலாம் இல்லைடி, நீ கேட்டங்கிறதால தான் சொன்னேன். சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைட் பார்த்து அந்த மனுஷன் அப்படியே திரும்பி தூங்கியிருப்பார். இங்கே ஜிமினாவை அப்படியே பார்க்குறீங்க நீங்கள். இவனுடைய கருமம் போ இல்லை தலை எழுத்து. நான் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டேன், எனக்கு யார் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அம்மா பார்த்துட்டாங்களே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்தளவுக்குலாம் விடலை, நான் தான் உனக்கு போட்டு விட்டேன் நைட்டி. இதெல்லாமா அம்மாட்ட காமிச்சிட்ருப்பாங்க. என்னை பார்த்து திரும்பி பேசு. அவர் அப்படியே திரும்பி பார்த்து உங்களை பார்த்து பேசிகிட்ருக்காரு. நான் தான் போட்டேன். தேங்க்யூ. எல்லாம் எதை கேட்குறேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வாங்கிக்கிறேன் நானே. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்டி, நல்லா தான் இருக்குது கேட்கவே. நீ தேங்க்யூ சொல்கிறதெல்லாம் அபூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. நீ வாயை மூடு. எப்படா ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புவோமோன்னு இருக்கு, தலை வைத்தியம் கூடலாம் உட்காந்துருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் பிடிச்சிட்ருக்கீங்க. என்ன தான் அத்தை பண்ணது கொஞ்சம் சைல்டிஷாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆச்சுட்டி. நல்லா தான் இருந்துச்சு நேற்று, நல்லா பையன் நல்ல மூடா. நானுமே அம்மாடா சொர்க்க மதுவிலே அப்படிங்கிறாரு. நீங்கள் வாய மூடு, அந்த தடி வச்சு நான் அடிச்சிடறேன் ஜெமினோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டில் கத்துறீங்க. நர்ஸ் இந்த ரூமை மாற்றுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்க, முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஏன் சார், ஏன் மேடம் எழுப்பிட்றீங்க அடுத்த பேஷண்ட்டை? கொஞ்சம் அமைதியாக இருங்க. சாரி சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு 2 பேருமே அப்படியே முறைச்சிட்டு இங்கே ஜிமின் அந்த சைடு, நீங்கள் இந்த சைடுன்னு படுத்துக்கிறீங்க. ஸோ இதோட இந்த பார்ட்டை முடிக்கிறேன். அன்யோ பை சரங்கியா மிஸ் ஓப்பல் லாக்கிட். நிக்கோ நிக்கோ நீ